யோவான் 1 30 ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வார்த்தை. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கும் முன்னிருந்தபடியினால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் அவரை அறிந்திருந்தேன். அவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜனத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தேன் என்றார். பின்பு யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இருக்கிற இவர் மேல் தங்குவதை கண்டேன். நானும் அவரை அறிந்திருந்தேன். ஆனாலும் ஜனத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி அவர் மேல் தங்குவதை நான் காண்பாயோ. அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று உனக்கு சொல்லியிருந்தார். அப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறேன் என்றார். மறுநாளிலே யோவான் அவனுடைய சீசர்களை 2 பேரும் நிற்கும்போது அவருடைய சீசர்கள் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகையில் அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இதோ தேவன் ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவரிடத்தில் சீசரில் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்களை பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அதற்கு அவர்கள், ராபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ராபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தம். அவர் வந்து பாருங்கள். சீசருக்கு இயேசு சொல்லுகிறார், நான் தங்க இடத்தை வந்து பாருங்கள். அவர் தங்கிய இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன், பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தம். பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் நான் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். மறுநாளில் இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்தது. பிலிப்பை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா, பேதுரு எம்பருடைய ஊரனாகிய பெத்ரஸ்தா பட்டணத்தின் பிலிப் நந்தவேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறதை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனானும் சகோதரனாகிய இயேசுவே என்றார். அதற்கு நந்தவேல், நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாகட்டும்
என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றார். இயேசு அந்தரவேளை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்றான். அதற்கு நாதவேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப் உன்னை அழைத்து வந்திருக்கும் முன்னே, அவனை அழைத்து வரும் முன்னே, பிலிப்பு உன்னை அழைத்து வருவதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. அத்திமரத்தில் கீழே இருக்கும்போதே உன்னை கண்டேன். பிலிப்பு அழைக்கிறதுக்கு முன்னே இல்லை, அதுக்கு முன்னே, பிலிப்பு அழைக்கிறதுக்கு முன்னே உன்னை கண்டேன் என்றார். அல்லேலூயா. அதற்கு நாதவேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேல் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாயா? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதிலும் பெரிதானவை காண்பாய். நான் செய்கிற இதுதான், உன்னை ஃபஸ்ட்டு பார்க்கறது தான். இருந்தாலும் இதுக்கும் பெரிய சாட்சியாக பார்ப்பாய். நான் செய்கிற அற்புதத்தை நீ பார்க்க போகிறாய் நந்தவேலே என்றார். அதற்கு பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து என்று ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீ இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென்.